நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ மார்கழி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போகிறோம். விருச்சக ராசி செவ்வாயோட ராசி. செவ்வாய் இப்போ நீச்ச நிலையில், கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க கோபங்கள் ஜாஸ்தியாக வரும். எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய எண்ணங்கள் நல்லா இருக்கும். தைரியமாக எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுவாங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போல்டான ஒரு ராசி தாங்க விருச்சக ராசி. உங்கள் ராசியில் இப்போ புதன் பகவான் இருக்கிறாரு உங்கள் ராசியில். கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய தன்மைகள் முதல் 20 நாளுக்கு நல்லாவே. ஏன்னா புதன் ஒரு அறிவு கிரகம். அது உங்கள் ராசியில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு இன்னும். அதனால கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் சனியோட பார்வையும் இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. இதனால் யாருக்கும், அதாவது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா வாக்கை கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழல்களில் தள்ளப்படுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் விலகிட்டு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய தன்மைகள் நல்லாவே இருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, 4வது கேந்திரத்தில் இருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்லை. இருந்தாலும் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. வீடு வாகனம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கணும்னா ஒரு 5 மாதங்கள் கழித்து முடிவெடுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அவர் குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு. அதனால் அந்தளவுக்கு தொந்தரவுகள் கொடுக்க மாட்டார். குழந்தைகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள். அது பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்க உங்களை இத்தனை நாளாக கவனிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஆதங்கம் இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய தன்மைகள். அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற உறவுகள் மேம்படும். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது இன்னொரு 5 மாதங்கள் கழித்து அது முற்றிலும் சரியாகக்கூடிய தன்மைகள் வந்துடும். உங்களுக்கு வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்னால் ஃபுல்லாகவே சரியாயிடும். முழுமையாக ஒரு தீர்வு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 5 மாதங்கள் கழித்து உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே உறவுகள் நல்லாவே இருக்கும். மனைவி மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள். மனைவி வழி, அதாவது வீடு அவங்க அதாவது மாமியார் மாமனார் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கூட்டு தொழில் போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால திடீர் பணவரவு வரக்கூடிய சூழல்கள்லாம் நல்லாவே இருக்குது. தடை தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய், உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சமாகிறது. ஓகே, ஓரளவுக்கு 10ஆம் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லாவே இருக்கும். தர்ம சிந்தனைகள் நல்லா இருக்கும். தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கண்டிப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய சூழல்கள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால
முதல் ஒரு 12 நாள் நல்லா அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருக்காது இந்த மாதம். அதன் பின்பாடு சுக்கிரன் கும்பத்துக்கு போயிடுவார். கும்பத்துக்கு போய் உங்களோட 10ஆம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது 18 நாள் தொழில்கள் வந்து உங்களுக்கு பிரமாதமாக போகும். அதில் லாபங்கள் நல்ல விதமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையை வாங்கின கேது வந்து நல்லாவே செயல்படுவார். உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக உதவுவாங்க. அவங்க மூலியமாக வந்து பயன்பெறக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இளையதாரம், அது வந்து இளையதாரம் ஸ்தானம்னு சொல்லுவோம். 11ஆம் இடத்தை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்ட இளைஞர்கள் 2வது திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து வழி விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 12ஆம் இடம் வந்து செவ்வாயோட நீச்ச செவ்வாயோடைய பார்வையில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் தான் உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். தூங்க முடியாத தன்மைகள்லாம் கொஞ்சம் கொடுப்பாரு. அப்புறம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நகர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, இந்த மாதிரி தொழில்கள்லாம் கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து நம்ம சொன்னது வந்து பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். துல்லியமான பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.